அவர் தம்முடைய உடன்படிக்கை மறக்கிறவர் இல்லை என்பதை நான் மறக்க கூடாது. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. நான் மறக்க கூடாது. காரணம் he promised and he performed. அது இருக்கா பாருங்க பாயிண்ட். he promised, he performed. வாக்கு தந்த தேவன் நிறைவேற்றும் தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டல. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன். மனுஷன் அல்ல. சங்கீதம் 33:9 வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, என் குடும்பத்துல, உங்க ஊழியத்துல, என் ஊழியத்துல, என் உறவுல, உங்க உறவுல அவர் சொன்னது ஆகும், அவர் கட்டளையிட்டது அப்படியே நிற்குங்க. அவர் சொன்னாருங்க, அவர் சொன்னா அவர் செய்வாருங்க. ஏன்னா வாக்கு தத்தம் தந்தவ தேவன், அவர் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். மறந்துட்டேன் பாஸ்டர், மறந்துட்டேன் மகன், கொஞ்சம் தூங்கிட்டேன் மகன். நம்ம மனுஷங்களுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுக்கும்போது என்ன சொல்றோம்? நம்ம ஏன்டா லேட்டாக வந்துட்டேன் பாஸ்டர். ஏன்பா லேட்டாக வந்த? லேட் ஆயிடுச்சு. ஏன் விஷயம் என்ன? லேட் ஆயிடுச்சு. ஆமாம்ப்பா, காரணம் என்ன? லேட் ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் காரணம் சொல்ல மாட்டாங்க. பொறுப்பு எதனா கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? மறந்துட்டேன், தூங்கிட்டேன். இப்படி பொறுப்பு இல்லாமல் என் கடவுள் இருக்க மாட்டாருங்க. Remember, he will never forget his promises. அவர் ஒருபோதும் தன்னுடைய வாக்குறுதியை மறக்கிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கோழி தூக்கம் கூட போடுவது இல்லை. கோழி தூக்கம் போட்டுக்கிறத பார்த்துக்கிறீங்களா? இருக்கும், ஆனால் அலேட்டாக தான் இருக்கும். அவர் அப்படி கூட தூக்கம் போட்டாருங்க. மரத்து மேலே தான் போய் தூங்கும் சில கோழிங்க. ஆனால் அங்கே போய் தூங்கும். அந்த கோழி தூக்கத்துக்கு தூக்கம் சொல்ல மாட்டாங்க, உறக்கம்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு புரியல. ஆனால் அப்படி கூட என் கர்த்தர் தூங்க மாட்டார். ஏன்னா உங்களை காக்க, என்னை காக்க. He promised, he performed. அவர் வாக்கு தந்தார், அவர் தான் நிறைவேற்றுவார். பக்கத்தில் வா சொல்லுங்களா, என்ன நல்ல தேவன் என் தேவன். சொல்லிக்குங்க, என் தேவன் எவ்வளோ நல்ல தேவனுங்க. தந்தா அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றிடுவாருங்க. ஆனால் பொறுமையாக இருங்கன்னு சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து. அல்லேலூயா. பொறுமையாக இருக்கணும், நான் காத்து இருக்கணும். ரெண்டாவது, முதல் பாயிண்ட்ல ரெண்டாவது, what God started he will finish. அவர் தொடங்கியனதை முடிப்பார். அவர் சொன்னதை முடிப்பார்ல, சொன்னதை நம்ம வாழ்க்கையில் தொடங்கி இருக்கிறார். ஆபிரகாமுக்கு அவர் சொன்னாரு, சொல்லும் போது ஆபிரகாம் சொல்லி போகும்போது அவர் தொடங்கிட்டாரு. ஆபிரகாமுக்கு கடைசியில் முடிச்சும் வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. எகிப்து ஜனங்களுக்கு விடுவிப்பேன்னு சொன்னாரு, மோசேயை கொண்டு விடுவிப்பேன்னு சொன்னாரு. பல தடைகள், பல எதிர்ப்புகள், பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல சோதனைகள். ஆனாலும் கடைசியில் யோசுவாவும் கொண்டியும் எப்படியும் இஸ்ரவேல் ஜனங்களை கானானு கொண்டு வந்துட்டார், முடிச்சிட்டார். தொடங்கினவர் முடிப்பார். உங்களின் நற்கிரியைகளை தொடங்கின தேவன் அதை முடிக்கவும் வல்லவராய் இருக்கிறார். அதை முடிக்கவும் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள் நன்மையை தொடங்கின தேவன், உங்களுக்குள் ஆசீர்வாதத்தை தொடங்கின தேவன், உங்களுக்குள் ஆரோக்கியத்தை தொடங்கின தேவன், உங்களுக்குள் பலனை தொடங்கின தேவன், அவர் முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் தாங்க முடிப்பாரு. இந்த வருஷத்துல அதை பிடிச்சுக்குங்க. Remember that he will never forget his promises. He will never forget his promises. What God started he will finish. அவர் முடிப்பார். தொடங்கினது மனுஷன் இல்ல, அவர். ஹல்லேலூயா. யோபு சொல்றாரு 42:2ல, யோபு 42:2ல, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எல்லாரும் சொல்லமா என்னங்க? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது
தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த உறுதி எனக்கும் உங்களுக்கும் வேணும். நீங்க செய்ய நினைச்சது என் வாழ்க்கையில தடைபடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க என் வாழ்க்கையில தொடங்கினது தடைபடாது. அந்த உறுதி வேணும். மறக்காதீங்க, அவர் பிராமிஸ மறக்காதவர் என்பதை சொல்லமா. ஹல்லேலூயா. மறக்காதீங்க, அவர் வாக்குறுதியை மறக்காதவர் என்று. ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல நீங்கள் போகிற மீதி இருக்கிற 300 நாட்களுக்கு மேல இருக்கு. இந்த 300 நாளையும் உங்க வாழ்க்கை முழுவதும் ஒன்றை மறக்காதீங்க, அவர் வாக்குத்தத்தத்தை மறக்காத தேவன். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்வார். செய்வதை தான் அவர் சொல்லுவார். ஹல்லேலூயா. சொல்லி செய்து முடித்து விடுவார். அவர் செய்ய நினைச்சது தடைபடாது. ஹல்லேலூயா. நீர் முடிவெடுத்தால் அதை யார்தான் மாற்ற முடியும்? ஹல்லேலூயா. நீர் முடிவெடுத்தால் அதை யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவி. சொல்லுவோமா? எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். ஆண்டவரே, உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாள் எல்லாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. What he started he will finish. And முதல் காரியத்தில் மூன்றாவது விஷயம், covenant over circumstances. சூழ்நிலைகளுக்கு மேலானது உடன்படிக்கைங்க. ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலை வரப்போகுதுன்னு தெரியாதுன்னு சொன்னல, எதுனா வரட்டும், எந்த சூழ்நிலைகளுக்கும் இந்த உடன்படிக்கை மேலானது. அவர் நிறைவேற்றுவார். மேலானது ஒன்றும் இருக்காது, 10 பைசா இருக்காது. அழத்தோணும், தனியா இருப்போம், ஒருத்தரும் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி இருக்கும். நான் நல்லா இருக்கும் போதெல்லாம் என்கிட்ட எல்லாம் எவ்வளோ பேர் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், மிக வேதனையில் இருக்கிறேன், தனிமையில் இருக்கிறேன், கண்ணீரில் இருக்கிறேன். ஆனால் என் சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருக்கு, யாருமே இல்லைன்னு நமக்கு தோணும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, வாக்குத்தத்தம் தந்தவர் அவர் அதை மறக்க மாட்டார். அவருடைய வாக்குத்தத்தம் என்னுடைய சூழ்நிலைகளுக்கும் மேலானது, உயர்ந்தது, உன்னதமானது, அற்புதமானது, ஆச்சரியமானது. எனக்கென முன்குறித்த எதையும் அவர் எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவார். ஹல்லேலூயா. நான்காவதாக, முதல் காரியத்திலே நான்காவதாக, faithful God in an unfaithful world. நம்பிக்கையற்ற உலகத்தில் உண்மையுள்ள தேவன். இன்னொரு வார்த்தையில் சொல்றேன், நம்பிக்கையற்ற உலகில் நம்ப தகுந்த தேவன் இந்த தேவன். இந்த உலகம் எனக்கு உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்காது, உண்மையா இருக்காது. கொடுத்த வாக்கு தத்தத்தை தட்டி கழிக்கும், தண்ணி மேலே எழுதின மாதிரி இருக்கும், சொன்னதை மாற்றி சொல்லும். அது யாரா இருக்கட்டும், சூழ்நிலை வரும்பொழுது அவங்களுக்கு சாதகமாக தான் பேசுவாங்க. நமக்காக வழக்காட யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த தேவன் எனக்கும் உங்களுக்கும் வழக்காடுவார். அவர் நம்பிக்கையுள்ள தேவன். இந்த நம்பிக்கையற்ற உலகத்தில் அவர் ஒருவர் தான் நானும் நீங்களும் 100% நம்பத்தகுந்த தேவன். So remember that he will never forget his promises. அவர் உடன்படிக்கையை மறக்க மாட்டாங்க, அவருடைய வாக்குறுதியை மறக்க மாட்டாருங்க. அவர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த வாக்குறுதியை மறக்க மாட்டார், உடன்படிக்கையை மறக்க மாட்டார். எனக்கு செய்வேன் என்று சொன்ன காரியத்தை அவர் மறக்க மாட்டார். வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 26:42. இன்னைக்கு நிறைய வசனம் இருக்கு, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையையும்
26:42. லேவியராகமம் 26:42. லெவிட்டிகஸ் யாஜக காண்டா. படிங்க சிஸ்டர். நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையையும், ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லமா, ரிமெம்பர், ஹல்லேலூயா. then will I remember my covenant with Jacob. நான் நினைப்பேன். அப்புறம் என்ன சொல்றாரு? தேசத்தையும் நினைப்பேன். அவர் நினைச்சுக்கிட்டே இருப்பாருங்க. ஒரு சிலர் ஒரு வாக்கு கொடுத்துட்டா தூங்கவே மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? மற்றவங்களையும் தூங்க விட மாட்டாங்க. ஏதோ ஒரு சின்ன ப்ராமிஸ் தான் இருக்கும், தூங்கவே மாட்டாங்க. என் பொண்டாட்டி இருக்கிறாளே, 12 மணிக்கு எழுப்பி 12 மணிக்கு நான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பேன், இல்லை வேறு எதனா செஞ்சுக்கிட்டு இருப்பேன். 12 மணிக்கு திடீர்னு ஒரு நாள் மாமா அப்படின்னா எனக்கு தூக்கி வாரி போச்சு, என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லி. அப்புறம் இந்த மாதிரி பண விஷயம் எதை பேசணும். 12 மணிக்கு எதுக்கு பண விஷயம்? காலையில் எழுப்பி எனக்கு பேசு, அப்போதான் தூக்கம் இழுத்துக்கிட்டு போகுது. சிலர் அப்படிதான் தூங்க மாட்டாங்க. அவரு கூட அப்படிதான், விஜய் பிரதரம் தூங்கவே மாட்டாங்க. அப்போ கவனிங்க, எவ்வளோ அது என்னன்னா உள்ள ஏதோ பேசிக்கிட்டே இருக்கும். பண்ணணும் செய்யணும், அது பண்ணணும், இது பண்ணணும். எனக்கு ஒரு தெரிஞ்ச தம்பி இருக்கு, நச்சரிச்சிருவாப்புல. நச்சரிப்புனா நமக்கு அது கோபம் வந்துடும். அந்த மாதிரி நச்சரிச்சிருவாங்க. ஏன்னா அது செஞ்சு முடிச்சிடணும் எப்படியாவது. இங்கதான் இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? நம்ம விட மேலானவர் தேவன். நினைவில் என்னவா? உடன்படிக்கையும் நினைப்பேன். இன்னும் முடிக்கலையே, இன்னும் செய்யலையே. ஏன் அவர் தாமதப்படுத்தல, நம்ம தாமதப்படுத்திட்டு இருக்கிறோம். அவர் தாமதப்படுத்தல, நம்ம இன்னும் அதுக்கு ரெடி ஆகல, நம்ம இன்னும் அதுக்கு தயாராகல, நம்ம இன்னும் அதுக்கேற்ற வேலையை செய்யல, நம்ம இன்னும் அதுக்கேற்ற பிரயாசத்தை படல, நம்ம இன்னும் அதுக்கேற்ற உழைப்பை போடல, நம்ம இன்னும் அதுக்கேற்ற ஜெபத்தை செய்யல, நம்ம இன்னும் அதுக்கேற்ற தியாகத்தை செய்யல. அவர் நினைச்சுக்கிட்டே இருப்பார், நிறைவேற்றணும் சொல்லி. அதுக்கு ஏற்றாற் போல் நானும் நீங்கள் நடக்கணுங்க. கவனிக்கிறீங்களா? அப்போ அவர் மேல தப்பே சொல்ல முடியாது. அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, இன்னும் நிறைவேற்றவே இல்லையே அப்படின்னு அவர் மேல தப்பு சொல்ல முடியாதுங்க. தப்பு சொல்லவும் கூடாதுங்க. தப்பு சொல்ல முடியாது, தப்பு செய்ய முடியாது. ஏன்னா அதுக்கு இன்னும் நான் சரியா தயாராகல. ஹல்லேலூயா, நான் தயாராகணும்.